ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய செகண்ட் டெலிவரி ஜேர்னியை பற்றி தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த ஜேர்னியில் எப்படி இருந்துச்சு, எனக்கு செகண்ட் டெலிவரி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே அட்மிஷன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் டே வந்து சும்மா நார்மலாக செக்கப் மட்டும்தான் இருந்தது. அதனால் மோஸ்ட்லி வெளியில் வந்து சாப்பிட்றது, ஹஸ்பண்டோட கேன்டீன் வர்றது, சாப்பிட்றது, இல்லைனா வெளியில் சும்மாவே நடக்கிறது, இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கே டாக்டர் பார்த்துட்டு கேட்டாங்க, ஏம்மா உனக்கு டெலிவரி திடீர்னு இப்படியே பெயின் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, எதுக்கு வெளியில் சுற்றிட்டுருக்கீங்க, வார்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இருந்த கடைசி ஒரு சான்ஸே அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து இந்த மாதிரி எப்போ இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டும் போயிட்டு வரலாம், கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேன்டீன் போயிட்டு ரிட்டன் வரும்போது கரெக்டாக மாட்டிக்கிட்டேன் அதே டாக்டர்கிட்ட. அப்போ தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் நான் என்ன 3 நாளாக எழுந்திரிக்கவே இல்லை. ஒரு டீ குடிக்கும்பொழுது என்னை பார்த்துட்டாங்க, என்னம்மா இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டவங்க, டெலிவரிக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஆட்டமான்னு இன்றைக்கி எழுந்திரிக்க கூட முடியாமல் படுத்திருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. சீக்கிரம் எழுந்திரி, அப்போ தான் ரெக்கவர் ஆகி வெளில வரலாம், நல்லா நடக்கலாம், வெளியில் மறுபடியும் நீ போகலாம் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பூஸ்டப்பும் பண்ணாங்க அவங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே வந்துட்டு என்னுடைய பிபி செக் பண்ணுறது, பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணுறது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சி செக்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நைட்டே வந்து எனக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறும்பொழுது எனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஜுரமும் பார்த்திங்கன்னா 102 டிகிரி இருந்துச்சு. இதோட எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டாக்டரும். எனக்கு ஃபீவரும் குறையில, ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்தது, வலியில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே மோஸ்ட்லி தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அந்த மாதிரிலாம் எந்த பெயினுமே இல்லை. அழகாக போனேன், சி செக்ஷன் தான் முடிச்சுட்டு ஒரு 2 நாளில் எனக்கு ரெக்கவரி ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேலையை நானே மோஸ்ட்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போவும் எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டு, என் ஹஸ்பண்ட்லேருந்து அம்மா அப்பாவிலேருந்து எல்லாருமே எனக்கு நல்லா கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த 2வது டெலிவரி வந்து எனக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டில் இருந்தது. ருத்ரன் எப்படி இருக்கானோ என்னமோன்னு அந்த பயத்துலேயே எனக்கு பாதி ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னென்ன அங்கே இருக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அவனுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம், சாப்பிட்றது, தண்ணி வசதி எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதுலேயும் ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு டெலிவரி டைம் வந்து எனக்கு ஆப்ரேஷன் கூட்டு போகிறதுக்கே சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறமா ட்ரிப்ஸ் போட்டு என்னுடைய ஜுரத்தெல்லாம் கம்மி பண்ணி நல்லபடியாக நான் வந்து டெலிவரி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு தேடின என்னோடது வந்து ருத்ரனோட ஃபேஸ் தான். வந்தோடனே ருத்ரனை தான் பார்த்தேன். நான் வெளில வரவே எனக்கு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பாப்பா வந்து அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு எனக்கு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 வீக் அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த ஃபீவர் நான் எழுந்து நடக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு. எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ 3 பேராக இருந்தேன் நாங்கள். இப்போ 4 பேராக வெளியில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.